அன்பார்ந்த கேனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. எந்த லக்கணத்துல போய் பிறந்தாலும் எல்லா மனிதனுக்குமே தான் பிறந்த லக்கணம் தன்மைகளை எல்லா மனிதனும் தெரிஞ்சிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற ஜோதிட உலகத்தில் ராசியை மட்டும் தெரிந்திருப்பதில்லை, லக்கணத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? லக்கணம் தான் பிரதானம். அந்த லக்கு, அதாவது எப்பயுமே லானா என்பது என்ன சொன்னால் லக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த லக்கணத்தில் போய் பிறந்தது யோகம், லக் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இந்த லக்கு என்ன சொல்லலாம்னா எந்த இடத்துல இருக்கிறது, அது ஒரு ரவுண்டு லானா போட்டு ஒரு அடைப்பு போட்டிருப்பாங்க. அது நம்மளை விட்டு ஓடி போயிடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஜாதகம் எழுதுனவங்களுக்கு தெரியும். நீங்கெல்லாம் இன்னும் பிரிண்ட் எடுக்க போய்கிட்டு இருக்கீங்க. நான்லாம் இன்னும் ஜாதகத்தை கையாளுதான் எழுது. அதுல ஒரு சுகம் இருக்கும். ஜாதகம் எழுதுறது ஒரு சுகம், கொஞ்சம் லேட் ஆகும், அதுல ஒரு சுகம் இருக்கும். ஒவ்வொன்றும் அந்த கிரகங்களை போடும்போது அது எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கே இருக்குது. எந்த பக்கத்துல கூடி கிளாக் வைஸ் எழுதணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் எழுதணுமா, எப்படி எழுதணும்லாம் கணக்கெல்லாம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை எழுதுறது அப்படிங்கிற சின்ன விஷயம் கிடையாது. இப்ப எல்லாம் பிரிண்டிங்ல போட்டு அம்சத்துல ஆனா பெண்ணாங்கிறத கூட இதை பத்தி கவலைப்பட்டிருக்கிட்ட அடிச்சு தழுவி மேட் பண்ணி கொடுத்துடுறது. அவன் கொண்டாந்து வாங்கி கொண்டாந்துட்டு என்ன சொல்றான், நான் எத்தனையோ இதுகளில் நான் லக்கணத்தை நிறைய சரி பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா லக்கணம் என்பது ஒரு புனிதமானது, போற்றுதற்குரியது. இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது லக்கணம் தானே பேசிட்டு இருக்கு. லக்கணம் தானே பேசிட்டு இருக்கு. ஒரு முகத்திற்கு பொலிவு கொடுப்பது லக்கணம். அந்த பொலிவை உண்டாக்குவது யார் என்று தெரிந்து கொள்ளணும். அப்ப லக்கணாதிபதி யாருடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க. லக்கணாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் முகல் மூலம், லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய லக்கணத்திற்கு, லக்கண புள்ளிக்கு இடம் கொடுத்தவர் தான் லக்கணாதிபதி. அந்த லக்கணாதிபதி யாருடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த கேரக்டருக்கு என்னைக்கு வந்துட்டீங்களோ நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்துருக்கீங்க. அப்ப அது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், உங்க லக்கணத்தை யாரு பாக்குறா? குரு பாக்குறாரா, சூரியன் பார்க்க, யாரோ ஒண்ணு பாக்குறாரா? யாருமே பார்க்கலையா? இல்ல யாருமே பார்க்காத அபாக்கியசாலிகள்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனால் யாராவது ஒருத்தர் பார்க்கணும். 9 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகனாலும் பார்க்கணும்ல. அது கூட இல்லாத ஒரு அபாக்கியசாலிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கும். சரி, யாருமே பார்க்கல, சரி விடு. அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா, லக்னாதிபதி யார் நட்சத்திரத்தில் போய் நின்றுக்கிறாரோ அவர்தான் உங்களுக்கு என்ன சொல்றான்னா உயர்ந்த ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வருவாரு. இதை நம்ம தீர்மானமா பண்ணிடணும். அப்ப தீர்மானமா நம்ம முடிச்சிடணும். முதல்ல நம்மளுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார், அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை நீங்கள் என்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சீங்களோ அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வர வந்துடும். வெளிச்சம் வர ஆரம்பிக்கும். இப்ப ஒரு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டாரு வைங்க. அந்த கிரகம் யாருன்னு பாருங்க. அந்த கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு விருத்தி வந்துடும். சில பேருக்கு லக்னாதிபதியே லக்கணத்துக்கு 3ல போய் உட்கார்ந்துருப்பாரு. எனக்கெல்லாம் என்ன சொல்றேன், யாருமே ஹெல்ப் கிடையாது. லக்னாதிபதி லக்கணத்துக்கு 3 நான் என்ன செய்வேன், என்னுடைய சுய முயற்சியால் தான் இதுவரைக்கும் நான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேனே தவிர, என்னுடைய லக்னாதிபதி கேதுவோடைய நட்சத்திரத்துல விநாயகரை போய் காலையில கும்பிட்டுறது தான். விநாயகரை நான் கும்பிட ஆரம்பிச்சு என்ன சொல்லலாம், நான் 45 வருடங்களாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். 45 வருடங்களாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கிரகம் அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை கொடுக்கும்.
மறுமலர்ச்சி கண்டிப்பா கொடுக்கும். நீங்க அது தெரியாம என்ன செஞ்சிடுறீங்கன்னா, எப்படி இந்த இந்த சந்தில போவோமா, அந்த சந்தில எந்த சந்திலையுமே போக வேண்டியது இல்லை. உங்களுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான எனர்ஜி மூலம், அந்த கிரகத்திற்குண்டான எனர்ஜி மூலமாகவும் அந்த நட்சத்திரத்திற்கு எனர்ஜி கொடுப்பது யாரு? இப்ப கேதுவுடைய நட்சத்திரம்னா கேதுவுடைய நட்சத்திரத்திற்கு வந்து கேதுதான் எனர்ஜியை கொடுக்க முடியும். வேற கிரகங்களுக்கு வந்து சூட் ஆகாதுல்ல, சூட் ஆகாது. இப்ப கேதுவே வந்து என்ன சொல்றாருன்னா, பரணி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க, கேதுவுக்கு எனர்ஜி வந்து எங்க இருந்து வரும்? அவருடைய நட்சத்திரம் இருந்து வந்து இவர் பக்கம் இவர் வீட்டுக்கு உட்கார்ந்து இவருடைய சாயலில் உட்கார்ந்துதான் வந்து இவர் செயல்பாடுகளை நடத்த முடியும். அப்ப நட்சத்திர சாரம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த சாரத்தை பார்த்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதனால எல்லா மனிதனுமே உங்களுடைய லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதில் முதல் நம்பர் 1 குவாலிட்டி அந்த நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து மறுமலர்ச்சியை கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும். அதற்கடுத்து லக்கணத்தில் உட்கார்ந்த கிரகம், லக்கணத்தில் உட்கார்ந்த கிரகம் வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். லக்கணத்தில் உட்கார்ந்த கிரகம் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்கும். அது யாரு எங்கிட்ட இருந்தா, லக்கணத்தில் போய் உட்கார்ந்தவன் வந்து ஒன்னும் கேந்திரமா வேலை செய்வான், இல்லைன்னா கோணமா தானே அவன் வேலை செஞ்சிட முடியும். வேற ஒன்னும் கிளிக்க முடியாதுல்ல. அந்த ஐயா வந்து அட்டமாதிபதியா உட்காந்துட்டு பாதகாதிபதி கோணம் ஏறிட்டப்பா, இல்லைன்னப்பா கேந்திரம் ஏறிட்ட, நீ என்ன பண்ணிருவ? நீ செய்ய வேண்டியதை வந்து ஒழுங்கா வந்து என்ன சொன்னா, உன்னுடைய காரத்துவமாகிய ஜெனரல் கேரக்டர் என்னவோ அதை இந்த ஜாதகருக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் இவரால் ஒன்னும் செய்ய முடியாது. சூரியன் உட்கார்ந்துட்டானா அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே வந்து லக்கணத்துல உட்கார்ந்தவனுக்கு கிடைக்கும். சூரியன் அவருக்கு பாதகாதிபதியாக இருக்கட்டும், பாதகாதிபதியா இருந்தானே எதுக்கு கோணம் ஏறுற? பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 6, 8, 12 உட்கார்ந்தா தான் அடிச்சு வந்து துவைச்சு எடுப்பான். ஏற்கனவே 6, 8, 12 அடிச்சு துவைக்கிறதுக்காக பிறந்தவங்க. அதோட வந்து இவர்களுக்கு பாதகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தரலக்கணத்துக்கு 9 குடையவனோ, உபயலக்கணத்துக்கு 7 குடையவனோ, சரலக்கணத்துக்கு 11 குடையவனோ போய் வந்து 6, 8, 12 உட்கார்ந்து விட்டால் அடி வந்து உறுதி. நல்ல சவால சட்டையை கழட்டி வச்சுக்கிடுங்க, முதுகுல எண்ணெயை போட்டுக்கிடுங்க. ஆனால் கோணத்தில் ஏறுகின்ற கிரகங்கள் எவ்வளவு பெரிய மைனஸை நமக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதால செய்யவே முடியாது, அது நடக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடணும், நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னா, எது ஒரு விஷயத்திற்கும் நம்மளுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமே நம்மளுக்கு உயர்ந்த யோக நட்சத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எத்தனையோ விதங்கள்ல நம்ம நிறைய பேசியிருக்கிறதுனாலும் லக்கணத்திற்கு மரியாதை லக்கணாதிபதி போய் நின்ற நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் என்றைக்கு இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அதற்குண்டான அந்த நட்சத்திரத்திற்குண்டான கேரக்டரை நீங்கள் எடுத்துடணும். சுக்கரனா சுக்கரனுடைய ஆதிபத்தியம், சுக்கரனுடைய ஆதிபத்தியம் என்பது வந்து நீங்க எல்லாருமே தப்பாக ஒரு கணக்கெல்லாம் போடாதீங்க. எந்த கிரகமே 100% தப்பானது கிடையாது. 100% என்ன சொன்னா வந்து பிளஸ் ஆனதும் கிடையாது. ஏன் குருவே வந்து ஒரு கட்டத்துல நீசமாகலையா? முழு சுபர் தான். அது காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துலவே வந்து அவர் உச்சமாகிறாரு. ஆனா 10ஆம் இடத்துலவே இது இல்லையா? அப்படி நம்ம எடுக்கவே கூடாது. எல்லா கிரகத்திற்கும் எல்லா காரகத்துவம் உண்டு. நன்மையும் செய்வார்கள் தீமையும் செய்வார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த அதிதேவதை, அதற்குண்டான ஆதிபத்தியம் உடைய இதெல்லாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான். லக்கணத்தில் நின்ற கிரகம், லக்கணத்தை பார்வையாக பார்க்கிற கிரகம்னு ஒண்ணு இருக்குது. பார்க்கிற கிரகத்திற்கு வந்து என்ன சொல்லணும், அதிலும் வந்து என்ன சொல்லணும்னா பார்க்கிற கிரகங்களுக்கும் ஒரு மரியாதை. சுவர் பார்த்தால் அதற்குண்டான தன்மைகளில் ஒரு வளர்ச்சி உண்டு. அதே சமயத்துல பாவர் பார்த்தால் வந்து அதற்குண்டான தன்மைகளில் ஒரு வளர்ச்சி உண்டு. இதெல்லாம் நீங்க வந்து என்ன சொன்ன செக் பண்ணி உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை பத்தி தெரிஞ்சு நல்லா நீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஜோசியம் பார்க்க யார்ட்டையுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் ஜோசியம் பார்க்க யார்ட்டையுமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்கு நீங்க போகணும்? உங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காரு? லக்கணம் தானே வளர்ச்சி அடையணும்.
லக்கணம் தானே வந்து லக்கணத்துக்கு அடுத்தானே 2ஆம் பாவருக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 பாவங்கள் இருக்கிறது. முதலில் வந்து இந்த ட்ரெயினை இழுத்துட்டு போறது யாரு? எத்தனை ஏசி கோச்சுகள் இருந்தாலும், எத்தனை இதுகள் இருந்தாலும், எத்தனை ஸ்லீப்பர் கோச்சுகள் இருந்தாலும், ட்ரெயினின் என்ஜின் தான் லக்கணம். அந்த லக்கணத்தை வந்து என்ன சொன்னான, நாம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை தெரிந்து அதற்குண்டான விருட்சத்தை நட்டாலே, அதற்குண்டான பழங்களை சாப்பிட்டாலே நீங்களும் பெரிய யோகசாலிகளாக வர முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரீட்சித்து பாருங்கள். நீங்கள் எப்பயுமே பரீட்சித்து பார்க்கணும். உங்களை நீங்களே வந்து தாழ்வு மனப்பான்மையை நினைச்சுக்கிடாதீங்க. எப்பயுமே உங்களை நீங்க பிளஸ் ஆக நினைங்க. எல்லாரும் எல்லாரும் மாதிரி வர முடியும் என்பதற்கு, நீங்கள் யோகமாக வருவதற்கு உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தை அனுதினமும் வழிபடுங்கள். ஏன்னா வந்து நான் வந்து 45 ஆண்டுகளாக விநாயக பெருமானுடைய வழிபாடு, மூல நட்சத்திரம் என்று சொன்னால் கேது தானே, விநாயக பெருமானுடைய வழிபாடு. எந்த கோயிலுக்கு போனேனாலும் காலையில வந்து என்ன சொன்னா, விநாயக பெருமான் போய் வந்து ஒரு சின்ன தரிசனம் பண்ணிட்டு ஒரு சின்ன மாலை வாங்கி போட்டு அழகாக வந்து அதை பராமரிக்கிற அந்த பூஜாரிக்கு வந்து என்ன சொன்னா, ஒரு டீ தண்ணிக்கு நாள் நான் காசு கொடுத்துட்டு தான் வருவேன். அந்த பூசாரி வந்து விநாயகர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, திங்கக்கிழமை கண்டிப்பா எதிர்பார்ப்பார். ஏன்னா காரம் அந்த இடத்துல போய் எலுமிச்சம்பழம் வச்சு அடிக்கும். அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை எதிர்பார்ப்பாரு, வெள்ளிக்கிழமை எதிர்பார்ப்பார். ஏன்னா திங்கட்கிழமை வழக்கமா வந்து செலவு கொடுப்பேன். செவ்வாய்க்கிழமை என்ன, அந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து ஒரு நாகர் வந்து 2 சர்ப்பங்கள் இந்த நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கு வந்து நல்ல எண்ணெய் தடவி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு நான் இப்போ அந்த பிரதிஷ்டை பண்ணும்போதே சொன்னேன், நம்ம எந்நேரம் போய் பண்ண முடியாது. அவர் அங்கே இருக்கிறதுனால எண்ணெய் வாங்கி கொடுத்துருவாங்க. வாரம் வீட்டில் போய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த எண்ணெயை வந்து அந்த 2 சர்ப்பங்கள் 2 இணைஞ்சது மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்ன சொன்னா ஏற்கனவே இருந்தது. இதுக்கு 3க்கு வந்து எண்ணெய் முழுக்காண்டா அவர் பண்ணணும். பண்ணினால் அவருக்கு வந்து அதுக்கு உண்டான கூலி வந்து 100 ரூபா. அப்போ வாரத்திற்கு வந்து என்ன சொன்னா 300 ரூபா. 300 ரூபா கண்டிப்பா கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என்பதை விட அதை கொடுத்துடணும். கொடுக்கும்போது அந்த மனிதனுக்கு என்ன சொல்றான்னா, அது வந்து ஒரு ஏதோ ஒரு அவருக்கு வந்து ஒரு செலவுக்கு ஆகும். அதே மாதிரி நீங்களும் என்ன சொல்றான்னா, கோவிலில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை விட அதை பராமரிக்கிறவருக்கு நாம் வந்து உதவி செய்ய அவர்கள் வந்து என்ன சொன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம வருவதற்கு முன்னாடி வந்து என்ன சொன்னா எல்லா வேலையும் செஞ்சு நீட் பண்ணி வைப்பாங்க. அதனால உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அந்த கிரகங்களை, தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்ய நீங்களும் உலகத்தில் அதிர்ஷ்டசாலிகளாக வருவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிர ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.